ஹாய் மக்களே, டுடே நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல் பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி நம்ம எண்ணெய் கத்திரிக்காய் கிரேவி தான் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஆயில் ஊற்றி கத்திரிக்காயை 4ஆக கட் பண்ணி உள்ளே ஸ்டஃபிங் வச்சு எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் அதே எண்ணெயிலே கடுகும் வெந்தயமும் போட்டு நல்லா பொரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். பொரிஞ்சு வந்ததும் இப்போது உரித்து வச்சுருக்க பூண்டை அதோடு ஆட் பண்ணிக்கணும். பூண்டு நல்லா வந்ததுக்கப்புறம் கருவேப்பிலை போடணும். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஆனியனை அதோட ஆட் பண்ணி நல்லா வதக்கணும். கண்ணாடி பதத்துக்கு வதங்கினதுக்கப்புறம் இப்போது நம்ம 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் இதோட நம்ம ஆட் பண்ணிக்கணும். இப்போது தக்காளியும் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதோட நம்ம 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கணும். அப்புறம் 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடரும் இப்போது நம்ம இதோட ஆட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு நம்ம கசகசா, சோம்பு, தேங்காய் இது 3மே நல்லா மிக்சியில் கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கோம் பேஸ்ட்டாக. இப்போது இந்த பேஸ்ட்டை இதோட ஆட் பண்ணி நல்லா வதக்கிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கணும். அப்புறம் ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி கரைச்சி வச்சுருக்கோம், அதையும் ஊற்றிட்டு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு ஸ்டஃபிங்கோட பொரித்து வச்சுருந்த அந்த கத்திரிக்காயை இதோட நம்ம ஆட் பண்ணிக்கணும். நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் கிரேவி கன்சிஸ்டன்சி வந்தோடனே இப்போது நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஸோ ரெடி ஆயிடுச்சு, அழகான எண்ணெய் கத்திரிக்காய் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிடலாம். இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல்னால் சாதம், அப்பளம், எக் ஆம்லேட், எண்ணெய் கத்திரிக்காய் கிரேவி. தேங்க்யூ ஆல். ஹாய் மக்களே, டுடே நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல் பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி நம்ம எண்ணெய் கத்திரிக்காய் கிரேவி தான் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஆயில் ஊற்றி கத்திரிக்காயை 4ஆக கட் பண்ணி உள்ளே ஸ்டஃபிங் வச்சு எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் அதே எண்ணெயிலே கடுகும் வெந்தயமும் போட்டு நல்லா பொரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். பொரிஞ்சு வந்ததும் இப்போது உரித்து வச்சுருக்க பூண்டை அதோட ஆட் பண்ணிக்கணும். பூண்டு நல்லா வந்ததுக்கப்புறம் கருவேப்பிலை போடணும். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஆனியனை அதோட ஆட் பண்ணி நல்லா வதக்கணும். கண்ணாடி பதத்துக்கு வதங்கினதுக்கப்புறம் இப்போது நம்ம 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் இதோட நம்ம ஆட் பண்ணிக்கணும். இப்போது தக்காளியும் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதோட நம்ம 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கணும். அப்புறம் 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் ரெட் சில்லி